அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யாருமே இல்லாத ரோட்டில் தனியாக பெட்ரோல் தீர்ந்து போன பைக்கை தள்ளிட்டு வந்துட்டு இருந்தான் ரமேஷ். அப்போ திடீர்னு அந்த பக்கமாக பைக்கில் வந்த சித்ரா ரமேஷை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ, டூ யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு கேட்க, சந்தோஷமான ரமேஷ், எஸ், பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கு சித்ரா, இந்த முக்கில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, ஏறி உங்கள் பைக்கில் உட்காருங்க, நான் உங்கள் பைக்கை டோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சித்ராவை ஒரு மாதிரியாக பார்த்து, ஆள் உள்ளி பச்சவாக இருக்கா, இவன் எப்படி நம்ம பைக்கை தள்ளுவா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ சித்ரா, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. அதுக்கு உடனே ரமேஷ், சிச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் பைக்கில் ஏறி உட்காந்தான். உடனே அதை டோ பண்ண ஆரம்பித்த சித்ராவை பார்த்து ரமேஷ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, சித்ரா ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்டா. அதை புரியாமல் ரமேஷ் யோசிக்க, அதே நேரத்தில் அங்கே இன்னொரு பைக்கில் விக்கியும் வருணும் வந்தாங்க. அப்போ விக்கி ரமேஷ்கிட்ட, ப்ரோ, இந்த முக்கில் போலீஸ் இருக்கும், ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன் போடுவாங்க, இந்தாங்க அப்படின்னு ஹெல்மெட்டை கொடுக்க ரமேஷுக்கு அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த காலத்தில் இப்படி தேடி தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களே நினச்சி அவன் உடம்புலாம் புல்லரிச்சு போச்சு. அப்போ ரமேஷ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டான். அப்போ திடீர்னு வருண் ரமேஷோட பின் பாக்கெட்டில் வெளியே தெரிகிற மாதிரி குவார்ட்ரு பாட்டில் ஒன்று வச்சான். தான் பின்னாடி என்ன வச்சாங்கன்னு தெரியாத ரமேஷ், ஏய் அது என்னது அப்படின்னு கேட்குறப்பவே சித்ரா விக்கியும் வருணையும் பார்த்து, கைஸ் ரெடி அப்படின்னு கேட்டா. அதுக்கு விக்கி எஸ்ங்கிற மாதிரி தலையசைக்க வருண் மொபைல் எடுத்து கேமரா ரெக்கார்டிங் ஆன் பண்ணான். என்ன நடக்குதுன்னே புரியாத ரமேஷ், ஏய் யாரா நீங்களாம் அப்படின்னு கேட்க, அப்போ சித்ரா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ரமேஷோட வண்டியை ஏற்றுனான். அப்போ கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக போய் கீழே விழுந்தான் ரமேஷ். அப்போ வருண் ஷாட் ஓகே அப்படின்னு சொல்ல, சித்ராவும் விக்கியும் வண்டியை நிறுத்திட்டு ஓடி போய் ரமேஷை தூக்குனாங்க. அப்போ சித்ரா, சாரி ப்ரோ, நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க ஷார்ட் ஃபிலிமுக்கு குடிபோதையில் பைக்கை ஓட்டி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியான சீன், நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ரியலிஸ்டிக்காக வரல, வேறு எங்கேயாவது இருந்து எடுத்து போட்டால் காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஆகுது, அதான் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ வருண், சித்து ஷார்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் சித்ரா பைக் எடுக்க, விக்கி ரமேஷ் தலையில் இந்த ஹெல்மெட் எடுத்துகிட்டே பேசினான். தேங்க்ஸ் ப்ரோ, ஹெல்மெட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அப்போ ரமேஷ் தன் பின் பாக்கெட்டில் இருந்த குவார்ட்ரு பாட்டில் எடுத்தான். அதுக்கு வருண், அது உங்களுக்கு தான் ப்ரோ, நைட்டு வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து நகர்ந்தாங்க. இதை எரிச்சலாக பார்த்த ரமேஷ், இதாவது கிடச்சே அப்படின்னு குவார்ட்ரு பாட்டிலை பார்த்துட்டே வலியோட மெல்ல பைக்கை தூக்க ஆரம்பித்தான்.